ஹலோ கைஸ், வெல்கம் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு மஸ்ட் நோன் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். மேத்ஸ் சார்ட்டட் அரே. இதுவும் நம்ம 2 இன்டர்வியூ ப்ரெப் சீரீஸோட பார்ட் தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலனா நான் ஐகார்டில் லிங்க் தரேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் எல்லா சாங்ஸுமே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் யூ வில் கம் டு நோ ஹவ் 2 will work and where to use 2 pointers. So go and watch them first. ப்ராப்ளம் என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ரெண்டு சார்ட்டட் அரே கொடுத்துருப்பாங்க, nums1 அண்ட் nums2. பட் ட்விஸ்ட் என்னன்னா nums1ல் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஃபைனல் மேட்ச்டு ரிசல்ட் nums1ல் தான் ஸ்டோர் ஆகணும். ஓகேயா, நமக்கு 1 2 3 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க nums1ல். அண்ட் nums2ல் வந்து 2 5 6. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணிட்டு ஆல்ரெடி இது எல்லாமே மர்ஜ்டு அரே தான், ஐ மீன் சார்ட்டட் அரே தான். 1 2 3 அண்ட் 2 5 6 இஸ் சார்ட்டட் அரே. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ nums1ல் நமக்கு m is equal to 3, அதாவது 3 நம்பர்ஸ் இருக்குது அண்டு 3 ஸ்பேசஸ் இருக்குது. ஓகே, 3 நம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க m is equal to 3ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் n is equal to 3 வந்து nums2ல் 2 5 6 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு யோசிக்க வரும் அப்படின்னா, எந்த அப்ரோச்சுமே யூஸ் பண்ணாமல் நேவ் தாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூ அரே க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கும். பட் இன்டர்வியூவில் எக்ஸ்ட்ராஸ் அரே க்ரியேட் பண்ணக்கூடாது அண்ட் இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். அதுதான் வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச். அப்படின்ற போது நம்ம வந்து 2 pointersக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். ஸோ nums1ல் பேக் சைட் எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து இல்லாமல் பேக் சைட்லேருந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நம்மளோட சார்ட்டட் ஸ்கொயர் அரே, அந்த ப்ராப்ளமில் வந்து லாஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம வந்து இதே மாதிரி பேக் சைட்லேருந்து தான் ஃபில் பண்ணியிருப்போம். கரெக்டாக நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸ்கொயர் சார்ட்டட் அரே வந்துலேயும் இதுலேயும் நம்ம அந்த மாதிரியே பேக் சைடில் தான் ஃபில் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 3 pointers வந்து எடுத்துக்க போகிறோம், i, j அண்ட் k. i வந்துட்டு nums1ல் லாஸ்ட் வேலிட் எலமெண்ட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, அண்ட் ஜேயில் வந்து nums2வோட லாஸ்ட் எலமெண்ட் அண்ட் கேயில் nums1ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ nums1 லாஸ்ட் இண்டெக்ஸ். எப்படி நமக்கு nums1 லாஸ்ட் இண்டெக்ஸ் தெரியும்? n m plus n இது -1. ஸோ இப்போ வந்து mன்றது நமக்கு வந்து 3 அண்ட் nன்றது நமக்கு 3. ஸோ 3 + 3 is 6 அண்ட் நமக்கு இண்டெக்ஸ் தான் தேவை, அதனால் -1. ஸோ எடுத்துப்போம். நான் கோட் பண்ணுறேன். கோட் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே கோட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டர்ஸ் எடுத்துப்போம். i equal to m minus 1. ஏன்னா இந்த அரேயோட அரேயோட வேலிட் எலமெண்ட்ஸ் 1 2 3, அதோட இண்டெக்ஸ் எனக்கு தேவை. அதனால் 3 - 1 2 ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ j is equal to n minus 1. n minus 1 சேம் 2 5 6ஓட லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு தேவை. அதனால் 3 நம்பர்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2. ஸோ ஜேலையும் நமக்கு 2 தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று k equal to m plus n 6 minus 1. என்னால் எனக்கு இந்த இடம் நான் வந்து பாயிண்ட் பண்ணுவேன். இந்த 0 இருக்க இடத்த நான் வந்து பாயிண்ட் பண்ணுவேன். 1 செகண்ட். ஓகே, அண்ட் தென் வைல் லூப்பில் நான் வந்து ஃபுல் அரேவும் நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணும்போது i should always be greater than 0. ஓகே, அண்ட் ஜேவும் 0 விட கிரேட்டராக தான் இருக்கணும்.
ஏன்னா இதில் வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுறதுனால 0க்கு ஈக்குவலாக வச்சு தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோன்னா நம்ம நம் ஸ்டார்ட்லேருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு போவோம். இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுறதுனால நம்மளோட ஃபஸ்ட் நம்பர் 0, அந்த 0வை விட நமக்கு அதிகமாக தான் இருக்கணும் ஐஎன்ஜி condition. And then if nums of one first number is greater than nums of first number, so nums of first number என்னது 1 is greater than nums of first number என்னது 2 greater-ஆ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கேல என்ன வேல்யூ இருக்கு, கேல எந்த வேல்யூ இருக்கா, ஐ மீன் 5 இருக்கா, 5 equal to nums of first value நான் வந்து போடுவேன். இப்போ வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா if nums 1 of 5, நான் இங்கே கமெண்ட் பண்ணிட்டு எழுதுறேன். ஸோ I equal to எனக்கு 3 இருக்கு, I equal to 3 minus 1 2 இருக்கு, and j equal to 2 தான் இருக்கு, and k equal to 5. இதில் என்ன வேல்யூ இருக்கு, 3 வேல்யூ இருக்கு, and இதில் என்ன வேல்யூ இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்பேர் எப்படி பண்ணுவோம், இப்போ நம்ஸ் ஆஃப் I is greater than nums of j, nums 2 of j. நம்ம ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்படி இருந்தால் என்ன ஆகும், இங்கே வந்து என்ன நடக்குது, 3 is greater than 6 அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு nums of k, nums 1 of k, nums 1ல் தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம் கரெக்டாக, nums 1 of k is equal to nums of 5. அடுத்தது நான் வந்து ஐஎம் மைனஸ் பண்ணுவேன். ஐ மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு 2ல் போகும். ஐ மைனஸ் எல்ஸ் nums 1 of k equal to j ஸ்டோர் பண்ணும். இது வந்து nums 1, இது nums 2 ஸ்டோர் j. இங்கே எனக்கு j மைனஸ் ஆகும், ஏன்னா ஜேவோட வேல்யூ தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது எல்லாமே ஏதோ வேறு வேல்யூவை நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து முன்னாடி வந்து ஷிஃப்ட் ஆகணும். இப்போ நான் கடைசியாக 5th பொசிஷனில் இருக்கேன். இந்த பொசிஷனை நான் ஏதோ ஒரு நம்பரால் ஃபில் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த நம்பர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே மூவ் ஆகணும். ஸோ கே மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போது இந்த வயலு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து ஜேவோட வேல்யூ வந்து 0க்கு வரல. அதாவது இந்த வேல்யூ அரே 2ல் இருக்கிற எல்லா வேல்யூமே இந்த வேல்யூவை விட பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த சேஞ்ச் எதுவுமே நடக்காது. அப்போ இந்த லூப்பை விட்டு எல்லாம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறமா திரும்பவும் எனக்கு 1 2 3 0 0 0 தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு அரேவோட ஜேவோட வேல்யூ எங்கேயுமே டிக்ரீஸே ஆகலை. கரெக்டாக, அப்போ தான் இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும். என்ன ஆகும், nums of 1 of k நான் வந்து அரேல nums of 2ல் இருக்கிற வேல்யூ எல்லாமே நான் வந்து இந்த வேல்யூவில் இந்த அரேயில் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். j மைனஸ் மைனஸ் அண்ட் k மைனஸ் மைனஸ். ஓகே, இப்போ வந்து ட்ரை ரன் பண்ணி பார்ப்போமா. சரி, சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐட்டரேஷன் 0ல் 3 and 6 வந்துட்டு கம்பேர் ஆகும். 3 and 6 கம்பேர் ஆகும்போது
இந்த அரேல எது பெருசு? இது வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில். அப்போ இங்கே தான் வரும். இங்கே வந்தோடனே அரே 1, 2, 3, 0, 0. இந்த வேல்யூ வந்து லாஸ்ட்டில் கேல 5 இருக்குது. இந்த வேல்யூவில் 6 ஆயிடுச்சா? அடுத்தது எனக்கு இந்த இடத்துல இட்டரேஷன் 0ல் எனக்கு வேல்யூ என்ன ஆகுது? ஜே இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து 5 தான் கம்பேர் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே கேவோட வேல்யூவும் எனக்கு 4 ஆகிடும். ஸோ நான் அடுத்தது இந்த பிளேஸில் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன இட்டரேஷன் 1ல் என்ன ஆகும்? இட்டரேஷன் 1ல் திரும்ப நான் வந்து என்ன வேல்யூ ஃபில் பண்ணுவேன், என்ன வேல்யூ கம்பேர் பண்ணுவேன்னா, ஐ வந்து எங்கேயுமே குறையவே இல்லை. ஸோ வந்து ஐ 3 அண்ட் 5. 3 இஸ் கிரேட்டர் தேன் 5. திரும்ப ஃபெயில் ஆகும்போது இங்கே இட்டரேஷன் 1ல் அரே 1, 2, 3, 0, இந்த இடத்துல 5 போடணும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி 6 வந்து நம்ம ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் வச்சுருக்கோம். அண்ட் திரும்ப இட்டரேஷன் 1ல் இதோட வேல்யூ எனக்கு 0 ஆயிருக்கு. அண்ட் கேவோட வேல்யூவும் எனக்கு மைனஸ் ஆகிட்டு இட்டரேஷன் 0, இது இட்டரேஷன் 1. கேவோட வேல்யூ 3. ஓகே, 3 வந்து இந்த பிளேஸ், இந்த 0 இருக்குல்ல, இந்த பிளேஸ். ஓகே, திரும்ப எனக்கு இந்த வேல்யூ எனக்கு ஐ சேஞ்ச் ஆகவே இல்லை. ஜே மட்டும்தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 3யும் 2வும் கம்பேர் பண்ணும். 3யும் 2வும் இங்கே என்ன பண்ணும்? ஓகே, சாரி, 3 இஸ் கிரேட்டர் தேன் 5. இது வந்து இட்ரேஷன் 1. அண்ட் இட்டரேஷன் 2ல் 3 இஸ் கிரேட்டர் தேன் 2. ஓகே, இந்த 3 இஸ் கிரேட்டர் தேன் 2ல் வரும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகும்போது எனக்கு இங்கே என்ன ஆகுது? ஐ வந்து இன்னமும் எனக்கு இந்த 3rd பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இட்டரேஷன் 2. 1, 2, 2. Okay, and 3, 5, 6. ஓகே, இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிடுது. திரும்ப எனக்கு ஐ என்ன ஆகுச்சு? இட்டரேஷன் 2ல் ஐ வந்து மைனஸ் ஆகிட்டு எனக்கு இங்கே திரும்ப 2. ஓகே, ஐ வந்து 2ஆக இருக்கும்போது என்ன ஆகுது? திரும்ப இது வந்து கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து 2 அண்ட் ஜேல ஆல்ரெடி எனக்கு வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இதை விடக்கும் நான் வந்து 0 பண்ணுறேன். 2 × 2 ஆல்ரெடி 0 ஆனதுனால எனக்கு வந்து இங்கே எல்லா வேல்யூவும் அதோட பிளேஸில் ஃபில் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ எனக்கு ஏதாச்சும் வேல்யூ வந்து அரேல 2 நம்ஸ் ஆஃப் 2ல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு லாஸ்ட் அரேவோட லாஸ்ட்டில் அது அப்படியே வந்து அப்பண்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே இதில் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். பாஸும் ஆயிருக்கு. சப்மிட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ இந்த அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் m+n. ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த ஒரு நியூ அரேவும் க்ரியேட் பண்ணல, இன்பிளேஸாகவே எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. கைஸ், எந்த ப்ராப்ளமும் நம்மளோட 2 பாயிண்டர் இன்டர்வியூ வெப் சீரிஸோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஆல்ரெடி நம்ம வந்து வேலிட் பாலிண்ட்ரோம், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, பேட்டர்ன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணும்போது நம்மளோட ஃபஸ்ட் பேட்டர்ன் 2 பாயிண்டர், அந்த 2 பாயிண்டரோட எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து எப்படி நான் ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ டு யூஸ் கமெண்ட்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் டு கோஆர்டினேட் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், பட் டூ ப்ராக்டிஸ். தேங்க்யூ.